வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கண் தட்டுறதுக்குள்ள நடந்து முடிஞ்ச சுவாரஸ்யமான சில காட்சிகளை தான் அந்த வீடியோ வழியாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். புதுசாக சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே இந்த வீடியோவில் காட்டுப்பன்றி ஒன்று தண்ணிக்குள்ளே தத்தளிக்கிற மாதிரி தெரியவும் அதை காப்பாற்றுறதுக்காக வேகமாக ஒரு கயிறை கொண்டு வந்து பக்கத்தில் வராரு. ஆனால் அந்த காட்டுப்பன்றி வேகமாக மேலே வந்து அவரை அப்படியே தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுட்டு அது காட்டுக்குள்ளே ஓடி போயிடுச்சு. காப்பாத்தலான்னு பக்கத்துல போனதுக்கு கடைசியில் இவர் தண்ணிக்குள்ள முங்கி எந்திரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு பாருங்களேன். ஆபத்துன்னு தெரிஞ்சதும் அதுக்கு இல்லாத தைரியமும் வீரமும் சேர்ந்தே வந்துடுச்சு போல. அடுத்ததான் இங்க இந்த வீடியோல ஸ்டைலா நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டே அப்படியே ஒரு வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சதுக்கு பேக்ரவுண்ட்ல தொங்கிட்டு இருந்த இந்த பாய் அப்படியே தலைமையில வந்து விழுந்திருக்கு. ஸ்க்ரீனை நல்லா ஸ்ட்ராங்காக கட்டியிருக்கணும் போல. சரியான நேரம் பார்த்து கண்ணை பதம் பார்த்து விட்டுடுச்சு. அடுத்ததான் என்னதான் விளையாட்டு அப்படின்னு இருந்தாலும் அந்த விளையாட்டில் கூட எவ்வளோ கவனமாக இருக்க வேண்டியிருக்கு. கொஞ்சம் கவனம் சிதறினாலும் இப்படியெல்லாம் ஆயிடுது. இங்கே வின் பண்ணியே ஆகணும் அப்படின்னு கடைசியில் சேரை கூட உடைச்சிட்டா இருப்பாருங்க. விளையாட்டில் ரொம்ப மும்முரமாயிட்டாரு போல. தண்ணிக்குள்ளே இருக்கிறோமோ தரையில் இருக்கிறோமோ கொஞ்சம் கால் ஸ்லிப் ஆகும்போது என்ன மாதிரி சம்பவத்தெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. இங்கே கீழே கிடக்கிற பந்தை உதைக்கிறதுக்கு போய் அவரு கீழே விழுந்து எந்திரிச்சிருக்கிறாரு. கொஞ்சம் சாகசம் பண்ணலாம் அப்படின்னு முயற்சி பண்ணா கடைசியில் அதுக்கு ஒரு அடியும் வாங்க வேண்டி இருக்குது. இங்கே தரையில் ஏதோ தண்ணி சிந்திருக்கும் போல வேகமாக வந்து சரியாக வலிக்கிட்டாங்க. நல்ல வேலை பெருசா ஏதோ அடிப்படலை. காப்பாத்துறதுக்காக வந்த ஆளும் சேர்ந்து விழ வேண்டியதாயிடுச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல ரொம்ப ஆச்சரியமா வேடிக்கை பாக்குறதுக்காக மரத்துக்கு பின்னாடி வந்து ஒளிஞ்சு நின்னவரை பார்த்ததும் இந்த மாடு பண்ணியிருக்கிற வேலை நம்மளும் வேடிக்கை பார்க்கலாமேன்னு அவர் முதுகு மேல ஏறி இருக்கு. அவ்வளவுதான் ஆள் அரண்டு போயிட்டாரு. பக்கத்துல நின்ன மாடை ரொம்ப லேசா நினைச்சு கவனிக்காம விட்டாரு. ஆனா அந்த மாடு அவரை எந்த அளவுக்கு கவனிச்சிருக்கு பாருங்களேன். இந்த குளத்து பக்கம் வந்ததே தப்பு போல அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. எங்க பர்த்டேக்கு கேக் வெட்டுறதுல எல்லாரும் கவனமா இருக்க இவரு இதை வெடிக்கிறதுலே கவனமா இருந்திருக்கிறாரு. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் பர்த்டே பேபி கொஞ்சம் கூட நகரல பாருங்க. ஆளை அசையாம உட்கார்ந்து இருக்கிறாரு. கேக்கை வெட்டினதுக்கு அப்புறம் வெடிச்சிருக்கலாம் போல. கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோ. இந்த வீடியோல மரத்துக்கு மேல மாட்டிக்கிட்டு வர காப்பாத்துறதுக்காக 2 பேர் ஏணியை புடிச்சிட்டு நின்று இருக்கிறாங்க. மெதுவா இறங்கி வருவாரு போல அப்படின்னு எதிர்பார்த்திருந்தா கடைசியில ஏணியை சரிச்சுட்டே வந்திருக்கிறாரு. இங்க போட்டோ எடுக்கிறதுக்கு ஆசைப்பட்டு கடைசியில இவரு குழிக்குள்ள விழுந்து கிடக்குறாரு. இங்க இந்த வீடியோல சுத்தி இருக்கிற எல்லாரையும் ஒரேடியா ஆச்சரியப்படுத்திடலாம் அப்படின்னு வட்டமடிச்சு வந்தவர் கடைசியில ஒரு முக்குல போய் விழுந்திருக்கிறாரு. சில நேரத்துல கொஞ்சம் உற்சாகம் அதிகமாகும் போது இந்த மாதிரி சம்பவத்தெல்லாம் சந்திக்க வேண்டியிருக்கு. இங்க கூட 2 பேரும் ஏதோ பறந்து போற மாதிரி கீழே சேத்துல கிடக்கிற தண்ணி எதுவும் பற்றக்கூடாதுன்னு காலை அப்படியே தூக்கவும் தூக்கி வாரி போட்டிருக்கு. எங்க இந்த வீடியோல ஆத்தங்கரையில சமைக்கலாம் அப்படின்னு அழகா பிளான் போட்டு ஒரு பெரிய மீனையும் தூக்கி இருக்கிறாரு. ஆனா மீனை அப்படியே சட்டிக்குள்ள போட்டுடலாமா அப்படின்னு நினைச்ச நேரத்துல மீன் கரெக்டா எஸ்கேப் ஆகி தண்ணிக்குள்ள போயிடுச்சு. மீனை ஃபாலோ பண்ணி இவரும் தண்ணிக்குள்ள குளிச்சு எந்திரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. அடுத்ததான் இங்க இந்த வீடியோல 2 பேரும் சாதாரணமா விளையாடிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து கஷ்டப்பட்டு சமையலை ரெடி பண்ணி குக்கரோட கொண்டு வந்திருக்கிறாரு வாசல் படியில. அவ்வளவுதான் விளையாடிட்டு இருந்த குச்சியை தட்டி விடுறத நினைச்சு கடைசியில பாத்திரத்தை தட்டி விட்டுட்டாரு. சாப்பாடு ரெடியா இருக்கும் போது இந்த மாதிரி வேலை பார்த்தா எப்படி இருக்கும் பாருங்க. அதுவும் சுட சுட தட்டிட்டு ஓடி இருக்கிறாரு. எங்க ஓடினாலும் இனிமே இங்க தானே வந்தாகணும். அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குற லேடி அழகா வீடியோல பேசிட்டு இருக்கிறாங்க. பின்னாடி தர்பூசணியை கேட்ச் பண்ணி வச்சுட்டே இருந்தவர் கேமராவை பார்த்ததும் அதுக்கு போஸ்ட் கொடுத்திருக்கிறாரு. ஆனா கேட்ச் பிடிக்கிற வரைக்கும் தர்பூசணி வெயிட் பண்ணுமா அப்படியே மண்டை மேல வந்து விழுந்திருக்கு. நம்ம வேலையை விட்டுட்டு வேற வேலையை பார்த்தோம் அப்படின்னா நம்ம வேலை எப்படி ஆயிருது பாருங்க. எங்க இந்த வீடியோல இந்த இடத்துல வந்து யாராவது பைக்கை ஸ்டார்ட் பண்ணுவாங்களா? கரெக்டா ஸ்டார்ட் பண்ணவும் பைக்கு சறுக்கிட்டு போயிடுச்சு. இவரும் தான் பின்னாடியே சறுக்க வேண்டியதாயிடுச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பர்த்டே பேபிக்கு சூப்பரான கேக் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. டேபிள்ல கேக் வைக்கிறதா நினைச்சு கடைசியில வெறும் அட்டை பாக்ஸ் தான் வச்சிருந்திருக்கிறாரு. இவரு கேக் மேல உட்காந்துட்டாராம். எல்லாரும் சேர்ந்து இவரை இனி தூக்கி போட்டு துவைக்க வேண்டியதுதான். கொண்டு வந்த கேக்கை ஒழுங்கா வைக்கிறதுக்குள்ள எவ்வளவு அவசரம் பாருங்களேன். அடுத்த கேக்கை வாங்கிட்டு வரதுக்கு அவரையே அனுப்பிடலாமா? அடுத்ததான் இங்க இந்த வீடியோல மொட்டை தலையை பார்த்ததும் ஓங்கிட்டு ஒரு மிதிக்கலாம் அப்படின்னு நினைச்சதுக்கு கடைசியில காலை பதம் பார்த்தது தான் மிச்சம். நல்ல வெயிட்டான வெங்கல மொட்டை தலையா இருக்கும் போல அடி பின்னிடுச்சு. கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோ அப்படின்னு நினைச்சு கடைசியில கதற வேண்டியதாயிடுச்சு. அடுத்ததா கூட இருக்கிறவங்களே நம்ப கூடாது அப்படிங்கறத இந்த வீடியோ பார்க்கும் போதே தெரிஞ்சுக்கலாம். எப்படி பக்கத்துல இருந்துட்டே காலை வாரி விடுறாங்க பாருங்க. உடஞ்சு சேர இன்னும் கொஞ்சம் உடைக்கட்டுமே அப்படின்னு ரெடி பண்ணிருப்பாங்க போல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வெளியே கண் தட்டுறதுக்குள்ள நடந்து முடிஞ்ச சில காட்சிகளை தான் பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.